தமிழர். இப்ப இவர் தமிழர் இல்லையா? உங்க ஐயா எடப்பாடி தமிழர் இல்ல, தமிழர் ஆழ்வார். தமிழராக ஆழ்வாரா? தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் ஆழ்வாரா? அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல தம்பி, பால் போல ஒன்று. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசம் கூட 6 மாசம் தமிழ் மீட்சி படை என்று உருவாக்கப்படும். எல்லா கடைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் துண்டறிக்கை அங்க அனுப்பப்படும். இதை மாத்தி எழுதி வச்சிருங்க. இல்லைன்னா என்ன பண்ணும்? அரசே மாத்தி எழுதிரும். எழுதிட்டு என்ன பண்ணும்? மாசம் மாசம் கட்டிரு காசுன்றோம். இல்லைன்னா என்ன பண்ணும்? உரிமத்தை நீக்கிட்டு கடையை பூட்டு போட்டு போயிடும். ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? எப்படி இருக்கு? நீ வார, நான் வந்து உட்கார்ந்தோன்னு அவனே மாத்தி மாத்தி எழுதிடுவான். நாங்களே வெளியிடுவோம். இதுக்கு இது சொல், இதுக்கு இது சொல், இதுக்கு இது எழுத்து, இதுக்கு இந்த வாக்கியம், இது இப்படி எழுதிரு முறையா எழுதிருப்பா. இல்லைன்னா இடத்த காலி பண்ணிருப்பா. ஏன்? இது தமிழ்நாடு, தூய தமிழன் நாடு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். நீ என்ன வேணாலும் கற்றுட்டு வா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன். பெற்ற தாயை அடையாளம் தெரியவில்லை என்றால் நீ நினைவிழந்தவன், பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவன். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வி எழுந்துவிட்டால் நீ சரியாயிரு. அவன் மொழி கூட எனக்கு அறிவாயிரும். ஒவ்வொருத்தனும் பேசுறதை தொலைக்காட்சியிலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ பாரு, ஒரு வார்த்தைங்க ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி கட்ட ஒரு கூட்டமடாது. நல்ல தமிழ் சொல் எடுத்து நன்றி என்று சொல்ல வராத ஒரு நன்றி கட்ட கூட்டமடா. ஒழிக்கின்றான். நம்ம வந்து இங்க ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் அழிச்சு கிழிச்சு வேற நாடு. என் தம்பி புரட்டா சூரி சொல்ற மாதிரி அது அழிங்க. முதல்ல இருந்து வாங்க. மறுபடியும் ஆனாவில இருந்து அகர முதல என்று ஆனாவில இருந்து எழுதுறோம்டா. வேற நாடு. என்ன நாடு? தூய தமிழன் நாடு. அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆண்ட நிலத்திலே அறம், மானம், வீரம் எல்லாம் உயிரென போற்றுகிற ஒரு புனித நாடு படைக்கும். படிக்க, கல்வி, பார்க்க, வேலை, குடிக்க நீர், எரிக்க மின்சாரம், நடக்க பாதை எல்லாம். பசி என்ற சொல்ல இந்த நாட்டில் இருக்கிற பசி என்ற சொல் ஒழிச்சிடும். அதான் சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழர் ஆட்சியிலே கூட்டணி போக மாட்டியா? கூட்டணி அவனுக்கு பிரச்சனை என்ன? இவன் மட்டும் சுத்திடுறானே, எந்த கூட்டத்திலும் சேர மாட்டானே, இவன் மட்டும் தனியா சுத்திடுறானே, கண்ணை உறுத்துது. திமுக கூட்டம் என்ன சொல்லுது? பிஜேபி வரவிட்டப்படாது, பிஜேபி வரவிட்ட. அதனால அதிமுக கூட கூட்டணி வென்றப்படாது. அதிமுக எது? ஐயோ, திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு வரணும். அது சரி கிடையாது, இவனுக்கு இது சரி கிடையாது, நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு வரணும். மாற்று என்றால் என் உடன் பிறந்தவனே, என் தம்பிகளே, தங்கைகளே, மாற்று என்றால் எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி அரசியல் ஆட்சி முறை ஆட்சியிலிருந்து மாற்று? திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று? காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா மாற்று, பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் எப்படி மாற்று? எதிலிருந்து மாற்று?
மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு கொடியில் வண்ணமாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. திமுக வீழ்த்திரும். அப்புறம் இந்த பிசாசை வீழ்த்தி பேயை உட்கார வைக்கும். இந்த பேயை வீழ்த்தி அடுத்த 5 ஆண்டு இந்த பிசாசை உட்கார வைக்கும். நாங்கள் இந்த பேயை வீழ்த்தி இங்கே ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய. திரும்ப திரும்ப சொல்கிறார் பெருமகனார் நபிகள் அவர்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தார். அந்த நன்மை இங்க யார்? அந்த நன்மை? நெருப்பை வைத்தபடி அனுப்பி நீர் எங்கே? அந்த நீர்தான் தமிழ் தேசிய அரசியல் நீர். கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூடி கொலை பண்ணிட்டா கொலை சரியாயிருமா? கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது? ஒருத்தருந்து பாரு எப்படி ஜெயிக்கிறோம். அது ஒரு இது வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது. அரசியல் விடுதலை என்று தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் எல்லாம். அரசியல் விடுதலை. பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டு நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கா இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே. பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே இருந்தாரு. நீங்க வாணி பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என்னப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையில் தான். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையில் தான். எனக்கு ஒரு கொலவெறி இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி சினிமாவோ கையெழுத்திலே உங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை, குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் நீதி. நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்தது. குடியுரிமை குடையா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போயிட்டார். அங்க இருந்த தேயிலை தோட்டத்துக்கு இங்க வந்து தேயிலை தோட்டத்துல இறக்கி விட்டார். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமா வகையிலத்துல தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்களத்துல கூட அது அவங்க கட்டுப்பாட்டுல இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன்.